டிட்கோ புயலை தாண்டிய புயல் செங்கோட்டையன் புயல். கோபிச்செட்டிப்பாளையத்தை புரட்டி போட்ட செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தை குப்புற போட்ட செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தை அமுக்கி போட்ட செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிரள வைத்த செங்கோட்டையன், அப்படி இப்படின்னு 2 நாளா கொடுத்த பில்டப் எல்லாம் ஒரே ஒரு பொதுக்கூட்டத்துல உடைச்சு சுக்கு சுக்கா போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சொல்ல போனா செங்கோட்டையனை பதம் பார்த்தா எடப்பாடி அப்படின்னு தம்மையில வைக்கலாம். அந்த அளவுக்கு நேத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு முரண்டு சம்பவம் பண்ணிருக்காங்க. 2 கேள்விதான். அந்த 2 கேள்வியில ஒட்டுமொத்தமான கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கும் யார் செங்கோட்டையன் என்பதை காட்டியிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையன். ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல வெல்லும் போது மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்ட செங்கோட்டையன் பதவியை ராஜினாமா பண்ணும்போது கேட்டாரா? உண்மையிலே ஒரு லாஜிக்கான கேள்வி. ஏன்னா தூய்மையான ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது. அப்ப தூய்மையான ஆட்சி அமைப்புனா நீங்க ஏற்கனவே இருந்தாச்சு, நீங்க சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த ஆட்சி எல்லாம் தூய்மையான ஆட்சி இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் செங்கோட்டையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்காரு. இந்த 2 கேள்விக்குமே செங்கோட்டையோட பதில் இருக்குமா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஏன் கட்சியில இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டாரு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. ஜெயலலிதா மீண்டும் அதிகாரத்துக்கு வந்திருந்தா செங்கோட்டைங்கிற நபர் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார், அரசியலிருந்து ஒதுங்கி போயிருப்பார். அதான் யதார்த்தமான உண்மை.